அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை ஏசாயா 51 படி, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இது தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கிணறு நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டங்களை நீ குடிப்பதில்லை. இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களை, கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நாம் படுகிற நிந்தனைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் கர்த்தர் அறிவார். அவர் நம்முடைய கண்களில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துருத்தியில் வைத்திருக்கிறார். அதற்கு கணக்கு வைத்திருக்கிறார். வசனம் சொல்கிறது இப்படியாக, சங்கீதம் 90:15 படி, கர்த்தாவே எங்களை சிரமப்படுத்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்டு வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாகவும் வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தர் பாக்கியவான் என்ற வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நடக்கும்போது நமக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும், துன்பம் வந்தாலும், கர்த்தர் நம்மை அதிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே இயேசுப்பா, எங்கள் ஜனத்துக்காக வழக்கப்படுகிற தகப்பனே, எங்கள் தேவன கர்த்தராகி ஆண்டவராகிய தகப்பனே இயேசுப்பா, பரிசுத்தமான பிதாவாக இருக்கிற தகப்பனே இயேசுப்பா, எங்கள் தத்தரிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டு எங்களுக்கு பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண ரட்சிப்பு, பரிபூர்ண பாதுகாப்பு, பரிபூர்ண ஞானத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபையாருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு கொடான்குடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.